அந்த சுப்பைக்கு டச் பண்ணி அதை உடைச்சு போட்டோன்னு வைங்க, அவனை மாதிரி ஒரு மிருகத்தை பார்க்கலண்டா. இந்த காதலிக்கிற நேரம் கேட்டு பாருங்க பாப்போம் ஒரு படின்ட்டு, ஏப்பா அந்த பொம்பளை பிள்ளைய விட்டுரு, உனக்கு உலகத்திலேயே உள்ள பெரிய டைமண்ட் கூட தானே, ஒரு பென்ஸ் கார் தானே, பெரிய கோடீஸ்வரர் வாப்பான்னு வைங்களேன், அந்த புள்ளைய விட்டுரு. எத்தனை கேஸ் வந்திருக்குது, பெண்ணா பெரிய கோடீஸ்வரர்கள். அந்த இடம் ஊரெல்லாம் எனக்கு பேச இயலாது, வல்லாஹி சொல்றேன். மிக பெரும் நூத்துக்கணக்கான கோடியை வச்சு ஒரு வாப்பா என்ன சந்திச்சாரு, பிரம்மாண்டமான கோடீஸ்வரர். அவரு லேசிப்பட்ட ஆள் இல்ல. அவர் விரும்பாத ஒரு புள்ளைய அவங்க ஃபேமிலி தரத்துக்கு குறைந்த ஒரு புள்ளையை விரும்பிட்டான். இவர் சொல்லிட்டு சொத்து கிடைக்காது உனக்கு, ஒன்னும் தரமாட்டேன். பேசினார் என்னோட மகன், வேற விதமாக பேசினார். நான் அதுல இது பண்ண இயலாது. என்ன சாப்பிட்டேன்னா நேர்மைக்கு தான் நிற்பேன், நியாயத்துக்கு தான் நிற்பேன். ஆனா அவர் என்ன சொல்றாரு, இந்த புள்ளை எங்க ஃபேமிலிக்கு தகுதி இல்ல, வேணாம். அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி எல்லாம் பண்றாரு. ஆனா அந்த படி என்ன சொல்றான் தெரியுமா, எனக்கு உம்மா வாப்பாவும் வேணும், இவன் முடியல, இவங்களும் வேணும். அதுக்காக வேண்டி நான் என்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்றேன். நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன், திருமணம் என்பது அந்த நேரத்தில் கோடி கோடியா காலில் கொட்டினால் அந்த புள்ளி விட மாட்டான். கல்யாணம் முடிச்சு 1 வருஷம் ஆச்சு, அவன் சொல்லுவான், நான் 1 லட்சம் தாரப்பா, என்ன விடுவிட்டு, நான் 1 லட்சம் தாரேன், என்னை விட்டு போட சொல்லுங்களேன், ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு, தொல்லை பிடிச்சவள் அப்படின்னு. எந்த பிள்ளைக்காக வேண்டி எதுவும் வேணாண்டானோ உலகத்தையே தூக்கி காலில் கொடுத்துட்டு ஒரு படி சொல்லுங்க பாப்போம். நீ காதலிக்கிற வேணாம் பாண்டா, எனக்கு ஒரு குடிசை இருந்தா போதும், அவன் தான் வேணும். அவவே கல்யாணம் முடிச்சு 2 வருஷத்துல அவன் சல்லி கொடுக்கறடி, 2 லட்சம் கொடுத்து காலியா பிரிச்சு வைப்பாரா, ஈஸியா போச்சு, தொலைஞ்சிச்சேனுவான். இன்றையோட முடிஞ்சு என்னமோ நடக்குது. இது உளவியல் அடிப்படையில் பார்த்தா சுப்பைகோன்னு ஆம்பளைக்கு ஒரு சுப்பைகை இருக்கு. இதை டச் பண்ணி வந்தா உலகத்தில் ஆக விரும்பி அந்த பொம்பளைய அவன் வெறுக்க வைக்கலாம். வாழ்க்கைக்கு என்ன சித்தாந்தத்தை கொடுத்தாச்சு, இப்படிதான் வாழணும். கணவன் மனைவி 2 பேர்ல யார் தலைவர், இதுதான் ஃபர்ஸ்ட். நான் கேட்கிறேன், இப்போ உள்ள குடும்பத்துல தலைவர் இருக்கிறான்னு நினைக்கிறீங்களா? இருக்கிறாங்க தானே நீங்க சொல்லுவீங்க. இதுக்கு முன்னாடி கணவன் வீட்டுக்கு வர்ற நேரம் அவர் 15 பிள்ளைக்கு வாப்பா, பெருசா கோடி கோடியா கையில கொண்டு வர மாட்டாரு. அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்தா மனைவி ஃபர்ஸ்ட் வேளை அவரை உட்கார வச்சு பிள்ளைகளை அமைதிப்படுத்திட்டு சாப்பிடுங்கன்னு பக்கத்துல உட்காருவா.